பட்டா யார் பெயரில் இருக்கிறது? பட்டா யார் பெயரில் உள்ளது? பத்திரம் இல்லாமல் நிலத்தின் சர்வே எண் அறிய முடியுமா? அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பைத்தான் நமது கடையறு டிவியில் தற்பொழுது பார்க்க போகிறோம். சர்வே எண் மூலம் அந்த நிலம் யார் பெயரில் இருக்கிறது, எவ்வளவு பரப்பளவில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது எப்படி என்பது பொதுமக்களினுடைய பார்வைக்காக நமது கடையறு டிவியில் நம்ம சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் மாஸ்டருடைய வசதியை பற்றி பொதுமக்களுக்கு தெரியுமா? அந்த வசதியை அரசு அறிமுகப்படுத்தியிருக்கும் சிறப்பம்சத்தை பற்றி இந்த பொதுமக்களுக்கு தெரியுமா என்பது பற்றித்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அரசின் வருவாய் பதிவேட்டில் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு சர்வே எண் தரப்பட்டிருக்கும். அத்துடன் அதனுடைய உட்பிரிவு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும். சம்பந்தப்பட்ட நிலத்தை இந்த அடையாளம் வைத்துத்தான் அறிந்து கொள்ளப்படுகிறது. பத்திரப்பதிவும் மேற்கொள்ளப்படுகிறது. பதிவு பத்திரங்கள், பட்டா ஆவணங்கள் போன்ற நில விவரங்களை அறிந்து கொள்ள சர்வே எண்கள் உதவுகிறது. எனினும் இந்த சர்வே எண்கள் குறித்து பலருக்கும் தெரிவது இல்லை. இந்த அறியாமையை வைத்துத்தான் ஆங்காங்கே நில மோசடிகள் நடக்கிறது. ஒரு நிலத்தை விற்பனைக்கு காண்பித்து விட்டுவிட்டு வேறு ஒரு சர்வே எண்ணை கிரயம் செய்து தந்துவிட்டு அப்பாவி மக்களை சிலர் ஏமாற்றி விடுகிறார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கவே அரசு புதிய இணையதள வசதியை கொண்டு வந்திருக்கிறது. அதன்படி சர்வே எண் மூலம் அந்த நிலம் யார் பெயரில் இருக்கிறது, எவ்வளவு பரப்பளவில் இருக்கிறது, அதற்கான வரைபடம் என அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ் நிலம் திட்டத்தின் கீழ், அதாவது வில்லேஜ் மாஸ்டர் இணையதளத்தை சமீபத்தில் தமிழக அரசு அறிமுகம் செய்திருக்கிறது. கிராமப்புறங்களெல்லாம் இந்த வசதி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது கூகுள் மேப் போலவே காணப்படும். இதில் உள்ள மேப் மூலமாக நம்முடைய வீடு, நிலத்திற்கான சர்வே எண், உட்பிரிவு எண்ணை தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் அந்த சர்வே எண்ணை இணையதளத்தில் பதிவு செய்து அந்த நிலத்தின் உரிமையாளர், நில அளவுகள், நிலத்தின் தன்மைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த பத்திரப்பதிவு துறையின் கணக்கீட்டின்படி சுமார் 446 கோடி சர்வே எண்கள் இருக்கிறது. அதில் வில்லேஜ் மாஸ்டர் இணையதளத்தில் கிராமப்புறங்களில் இருக்கும் சர்வே எண்கள் மற்றும் உட்பிரிவு எண்களை மட்டுமே தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. வனப்பகுதி, தீவுகள், மலைகள் போன்றவற்றின் இடங்கள் குறித்த விவரங்களையும் இதில் தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் போலி சர்வே எண்ணில் நடைபெறும் மோசடிகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அனைத்து நில மோசடிகளுக்கும் இந்த வெப்சைட் மூலம் முற்றுப்புள்ளியும் வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோரிக்கை எனினும் நாம் எந்த தெருவில் நிற்கிறோம், எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதனை GPS மூலமாக எளிதில் தெரிந்து கொள்வதைப் போல வில்லேஜ் மாஸ்டருக்கு என்று அரசு ஒரு தனி செயலியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததன் காரணமாக அதைப்போல முழுக்க கிராமங்களில் உள்ள வீடு, நிலங்களை மட்டுமே இந்த வில்லேஜ் மாஸ்டர் இணையதளத்தில் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர நகர்ப்புறங்களுக்கு இந்த திட்டம் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. எனவே நகர்ப்புறங்களுக்கும் இந்த வசதியை ஏற்படுத்தினால் அங்கு நிலவும் நில மோசடிகளை தடுக்க முடியும் என்று மற்றொரு கோரிக்கைகளையும் மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கிராம நத்த நிலங்கள், தானியாங்கி பட்டா மாற்றம், தண்டத்தொகை தமிழக அரசுக்கு போன்றவற்றை மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆன்லைனில் இலவசமாக பொதுமக்கள் பட்டா உள்ளிட்ட ஆவணங்களை பார்வையிட ஏற்பட்டுள்ள சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், கிராம நத்தம் நிலங்கள் சம்பந்தமாக பதிவேற்றத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து தானியாங்கி பட்டா மாற்றம் உள்ள பிரச்சனைகளையும் களைய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.